பாஸ்கர், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் தலைமையிலான குழு முதலமைச்சரை சந்தித்து என்னென்ன விஷயங்களை தெரிவித்து வருகிறார்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன பாஸ்கர்? மத்திய நீர்வள அமைச்சகத்தால் டெல்லியில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படி 6 வார காலத்துக்குள் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை மத்திய அரசு அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தமிழக அரசால். இந்த கூட்டத்தில் தான் தமிழக அரசின் சார்பாக தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் SK பிரபாகர், காவேரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் தமிழக தலைமை செயலாளரான கிரிஜா வைத்தியநாதன் காவேரி நடுமன்ற இறுதி தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள காவேரி மேலாண்மை என்ற வார்த்தையே உச்சநீதிமன்றம் செயல் திட்டம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காவேரி மேலாண்மை வாரியம் என்ற வார்த்தையே உச்சநீதிமன்றம் செயல் திட்டம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மத்திய அரசு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். இந்த வாரியம் நடுவர் மன்ற தீர்ப்பு குறிப்பிட்டவாறு அனைத்து அதிகாரங்களையும் கொண்டு இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எடுத்துரைத்தார். அப்போதுதான் கர்நாடக அரசு மூலமாக அந்த மாதந்தோறும் திறந்துவிடப்படக்கூடிய நீரின் அளவை கண்காணிக்க முடியும். வறட்சி காலங்களில் தமிழகத்துக்கு திறந்துவிட வேண்டிய நீரை முறைப்படி வழங்க முடியும். இதன் காரணமாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் எந்த விதமான காலதாமதமும் ஏற்படக்கூடாது. அது மட்டுமல்லாமல் செயல் திட்டம் என்பதே காவேரி மேலாண்மை வாரியம் என்ற வார்த்தையே குறிப்பிடுகிறது என்பது போன்ற தகவல்களை அங்கு பதிவு செய்தார். அங்கு பதிவு செய்த எடுத்துரைத்த கருத்துக்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இங்கும் விளக்கி வருகிறார். இதன் அடிப்படையில் தமிழக அரசினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் அமையும். அதன் அடிப்படையில் ஏற்கனவே அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். ஏற்கனவே பிரதமரிடம் நேரம் கேட்டு தற்போது வரை நேரம் கிடைக்கப்பெறாமல் இருந்தாலும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சகத்தால் நடத்தப்பட்ட 4 மாநில செயலாளர்களோட கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பாக பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தலைமை செயலாளரான கிரிஜா வைத்தியநாதன் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார். தமிழக அரசின் கருத்துக்களாக அந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சரிடம் தற்போது விலக்கி வருகிறார்கள். நேற்று இந்த மாதிரி கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரிலிருந்து கிடைக்கக்கூடிய உரிமையை எப்படி நம்ம நிலைநாட்ட முடியும், அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற போன்ற தகவல்களை இந்த கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் நேற்று விரிவான அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். தமிழக அரசின் சார்பாக எடுத்துரைக்கப்பட்ட கருத்துக்களை முழுமையாக வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்ற கருத்தை அறிக்கை வாயிலாக வெளியிட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக முதலமைச்சரிடமிருந்து விரிவான அறிக்கை வருகிறதா அல்லது தொலைபேசி வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு நேற்று தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற தகவலை பகிர்ந்து கொள்வாரா என்பது போன்ற தகவல்களுக்கு பொறுத்திருக்க வேண்டும். பாஸ்கர், ஏற்கனவே காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் 2 முறை சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு விஷயங்களையும் காவிரி விவகாரத்தில் அவர் முன்னெடுத்து சென்றிருக்கிறார். இப்ப டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் என்னென்ன விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தொடர்பான விவரத்தை தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழு இப்ப முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. இதற்கு பிறகு தமிழக அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படலாம்? மீண்டும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனையோ அனைத்து கட்சி கூட்டத்தையோ அவர்கள் கூட்டுவார்களா? அது தொடர்பான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? அனைத்து கட்சி கூட்டத்தை மீண்டும் கூட்டுவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது பிரதமரை நேரடியில் சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாய பிரதிநிதிகளுடன் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது ஒருமனதான தீர்மானம். அடுத்ததாக சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்ற தீர்மானமும் தமிழக முதலமைச்சரால் சொல்லப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அனைத்து விதமான தீர்மானங்களும் ஒருமித்தமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழக அரசு அடுத்த கட்டமாக நீர்வளத்துறை அமைச்சகத்தால் நடத்தப்பட்ட இந்த கூட்டம் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா? அப்படி சாதகமாக இல்லை என்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக அதை அணுகினால் நம்ம தமிழக அரசுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமையை நிலைநாட்ட முடியுமா என்ற கோணத்தில் தான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு அமையும். திமுகவுடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமே அனைவருமே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான நடவடிக்கையை நம்ம தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போன்ற யோசனைகளை தெரிவித்தார். இந்த யோசனைகள் தற்போது நிலுவிலேயே இருக்கிறது. அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி அமைய போறது, திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசும் தங்களுடைய கருத்தை இது போன்ற கருத்தை பதிவு செய்தார். இதெல்லாம் இப்படி இருக்கும் வகையில
சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அணுகும் பட்சத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது, தமிழக அரசுடைய உரிமையை நிலைநாட்ட சட்ட ரீதியான அணுகுமுறையை மேற்கொள்ளலாமா என்பது போன்ற தகவல்களின் அடிப்படையில் தமிழக அரசு அதனுடைய நிலைப்பாடையை அமைத்துக் கொள்ளும். ஏற்கனவே 2 முறை சட்ட வல்லுநர்கள் ஆலோசித்தாலும் நேற்று பிரதிநிதிகளுடைய அந்த செயலாளர்களுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு சட்ட ரீதியான அணுகுமுறையை மேற்கொண்டால் 6 வார காலத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 வார காலத்தில் சட்ட ரீதியாக அணுகலாமா அல்லது அது முன்கூட்டியே தங்களுடைய மனுக்களாக உச்சநீதிமன்றத்தை பதிவு செய்து உரிமையை நிலைநாட்டலாமா என்பது போன்ற அம்சங்களை கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கும். இருந்த போதும் கால குறைவாக இருக்கிறது. மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கோ அல்லது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கோ கால நேரங்கள் குறைவாக இருக்கிற வருகிற 15ஆம் தேதி தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில பார்க்கும்போது நாட்கள் குறைவாக இருக்கிறது. 6 வார காலத்துக்குள் அமைக்கப்பட வேண்டும் என்ற காலக்கெடுவும் நெருங்கி வரக்கூடிய நிலையில மத்திய அரசுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, அதன் அடிப்படையில் தமிழக அரசின் நிலைப்பாடு சட்ட ரீதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசுடைய அவர்கள் மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இருந்த போதும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பார்களா என்பது போன்ற கேள்விகளுக்கு வரும் நாட்களில் பதில்கள் கிடைக்கும். பாஸ்கர், பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நீர்வளத்துறை அமைச்சகம் தரப்புல 4 மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள் தலைமையில் இந்த ஒரு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடி நீர்வளத்துறை அமைச்சகத்தை சார்ந்த அதிகாரி அவர் சொல்லியிருந்தார், செயலாளர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே இதற்கான முடிவு எட்டப்படவில்லை என்றால் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட மீட்டிங் நடத்தப்படும், அது தொடர்பான விவரங்களை ஃபர்ஸ்ட் மீட்டிங் எண்ட்ல நாங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாரு. அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டம் எப்பொழுது நடைபெறும், அது தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறதா, அது தொடர்பாக தலைமைச் செயலாளர் ஏதேனும் தெரிவித்திருக்கிறாரா? செயல் திட்ட குழுவை வடிவமைப்பது குறித்து மத்திய நீர்வளத்துறை பரிசீலனை இருக்கிறது என்ற கருத்தை நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது செயல் திட்டத்தை முதலில் அவர்கள் வடிவமைப்பார்கள். 4 மாநிலத்தினுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில செயல் திட்ட குழு ஒன்று அமைக்கப்படும். அதன் அடிப்படையில இது 4 மாநிலம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் மத்திய அரசு தங்களுடைய மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு முன்பாக செயல் திட்ட குழுவின் மூலமாக இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்வு காணலாம், அது தமிழக அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் எவ்விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த குழுவின் மூலமாக இருக்கிறதா என்பது போன்ற அம்சங்களை ஆராயும். அதன் அடிப்படையில் திட்டங்களை வகுக்கும். இது தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறதா, அது கர்நாடக அரசுக்கு இது செவிசாய்க்கிறதா என்பது அடிப்படையில தான் மத்திய அரசுடைய நிலைப்பாடு அமையும். இதற்கு நாட்கள் குறைவாக இருக்கிறது. இது மத்திய அரசுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. மத்திய அரசுடைய கையில் இருக்கிறதால் இந்த பிரச்சனை 4 மாநிலத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதன் காரணமாக 4 மாநிலத்துக்கும் ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் மட்டுமே மத்திய அரசு காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்குண்டான நிலைப்பாட்டை எடுக்கும். தமிழக அரசு மட்டும் கருத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இங்கிருந்து சென்று நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கு பிரதமர் காலம் கேட்கப்பட்டும் நேரம் ஒதுக்கப்படவில்லை. இந்த நிலையில பார்க்கும்போது அடுத்த கட்டமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த செயல் திட்ட குழு தங்களுடைய பணியை தொடங்கிவிடும். செயல் திட்ட பணியை தொடங்குவதற்கு முன் 4 மாநிலத்திடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அந்த கருத்துக்கள் ஒருமித்த கருத்துக்களாக இருந்தால் மட்டுமே செயல் திட்ட குழுவை அமைக்கும். இந்த நிலையை பார்க்கும்போது மத்திய அரசினுடைய பரிசீலனை எப்படி இருக்கிறது, காவிரி மேலாண்மை விவகாரத்தில் அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு உள்ளது என்பதை மத்திய அரசு கலந்தாலோசித்து மத்திய அரசு எடுக்கும் முடிவுக்காக தமிழக அரசு காத்திருக்க வேண்டும், மற்ற மாநிலங்களும் காத்திருக்க வேண்டும். வரும் கூடிய நாட்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது என்பது போன்ற தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் ஒரு கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த காலத்திற்குள் இந்த 6 வார காலத்திற்குள் 2-3 கூட்டங்களை நடத்தி அதன் அடிப்படையில் பிரச்சனையை தீர்வு காணலாமா என்பது போன்ற நடவடிக்கைகள் தான் மத்திய நீர்வளத்துறையும் இறங்கும். மத்திய அரசும் அதற்கான வாய்ப்புகளை நீர்வளத்துறைக்கு வழங்கும்.